தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை சமீபத்தில் 40,000 தாண்டி இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியிலேயே தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சியை பொறாமை எண்ணத்தோட பாஜக தடுக்க பார்க்குது. இதை கூட தட்டி கேட்க முடியாம பழனிசாமி இருக்கிறார். வாக்கு கேட்டு வந்தா அவங்க வந்தா நீங்க முகத்துக்கு நேரா அவங்க முகத்துக்கு நேரா இந்த கேள்வியை கேளுங்க. முதலமைச்சர் சொல்றது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டு இருக்கிறார். நான் கார்ல போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்கள கார்ல போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே அதுதான் கேவலம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கறது தப்பு இல்லை. முதலமைச்சரா இருந்துட்டு தூத்துக்குடியில 13 அப்பாவையில சுட்டுக்கூட டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்ட சொன்னீங்களே அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். பழனிசாமியை அவருடைய ஓனர் மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். நேற்று இரவு 8 மணிக்கு பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியில பேசியிருக்கிறார். அதை பிரதமர் மோடியின் உரை என்று சொல்வதை விட பாஜக தலைவர் மோடி அவர்கள் அரசியல் உரை என்றுதான் சொல்லணும். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில வார்த்தைக்கு வார்த்தை எதிர்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் அரசு சார்பான உரையில பேசியிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல்.